வெல்கம் டு மை சேனல். காலையில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எறா பிரியாணி வீடியோ. ஸோ அதை பார்த்துட்டு ஃபுல் ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக நான் வீடியோ எண்டில் ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன். ஃபுல் வீடியோ மறக்காமல் பாருங்கள். ப்ளவுஸ் தைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மார்னிங் ஒரு 10 மணிக்கு மேலே பாப்பாவை நல்லா தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் தைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா பாப்பா முழிச்சிட்டு இருந்தால் என்னை தைக்க முடியாது. முன்கூட்டியே நான் ப்ளவுஸுமே கட் பண்ணி வச்சுட்டேன். அம்மா வீட்டுக்கு பாப்பா போயிருந்தப்ப கட் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாங்க பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 கிலோ ஏறா, 1/2 கிலோ பிரியாணி அரிசி, 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பெரிய தக்காளியாக எடுத்துக்கிட்டேன். பாத்திரம் நல்லா காஞ்சதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகாவை தான் போட்டு நல்லா வதக்கிட்டேன். 3 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டேன். இந்த எண்ணெயிலே பச்சை மிளகா, வெங்காயம் நல்லா வணங்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் நல்லா வணங்குதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. வெங்காயம் நல்லா வணங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளியும் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டேன். நல்லா தயிர் போட்டுக்கிட்டேன். தயிர், தனி மிளகாத்தூள், எந்த மசாலாவுமே ஆட் பண்ணல. வெறும் தனி மிளகாத்தூள், தயிர், புதினா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரியாணி அரிசியை போட்டு 1.5 கிளாஸ் பிரியாணி அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணியை ஊற்றி விசில் விட்டாச்சு. விசில் விட்டு இறக்குனா பிரியாணி ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.